ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாரி நாம என்ன பஸ் மீட் இந்த கேமில் பார்க்க போகிறோன்னா, அதுவும் நம்மளுடைய டிஎன்எஸ்டிசியில் ப்ரோட்டோடைப் மாடலில் இருக்க ஒரு எல்லோ கலர் கவர்மெண்ட் பஸ் வந்து தான் ஃபுல் வீடியோஸ் பார்க்க போகிறோம். அது இந்த மோடு ஒரு அப்கமிங் மோடு தான், இது இன்னும் ரிலீஸ் ஆகலை. மோடில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன அப்டேட்லாம் வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மோடை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதேமாரி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து இது கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதாவது என்னால் ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னால் வீடியோ போட முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் அதை பார்த்துட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். அதேமாரி நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளோட போர்வெல் மோடை வந்து கட்டாயம் ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம அது அப்டேட்டை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நம்ம திரும்ப வீடியோ மீட் ரெடி பண்ணி போட போகிறோம். அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பஸ் மோடை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் எல்லாமே நான் வந்து வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன். அதாவது இந்த பஸ் மோடு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாடு மாடலில் யூஸ் பண்ணுற கவர்மெண்ட் பஸ்ஸோடது ஒரு ப்ரோட்டோடைப் மாடலில் இருக்க ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் இந்த மாடை வந்து ஓனராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ்ஸீடு அவங்களோட சேனல் தான் வந்து இந்த மோடு வந்து ரெடியாக இருக்குது. அவங்க சேனல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐபிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் கேமை வந்து கன்வெர்ட் பண்ணுறவங்க தான் நமக்கு வந்து இந்த மோடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூல் வந்து நம்ம பஸ் சீடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த மூலில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. அதாவது ப்ரோட்டோடைப் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பஸ் இது வந்து பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட்டாக கொடுக்குறேன். பாருங்கள், அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர் டு சேலம் 1-1 இந்த பஸ்ஸோட இதான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டூரிஸ்ட் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பானட்டும் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக நம்ம பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னாடிலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. டயரு எல்லாமே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்லேருந்து எல்லாமே ரியலாக இருக்குது. அதேமாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுமாரி நான் வந்து நிறைய மேப் மோட்ஸ் வந்து நம்மளோட சேனல் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மேப் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நமக்கான பிளேலிஸ்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். அந்த மேப்க்கான பிளேலிஸ்ட்டில் உள்ளே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அப்டேட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பஸ்ஸோட உள்ளே போய் இன்டீரியர் அப்புறம் நம்மளோட கேபின் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. அதாவது நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் 2 மிரர் 3 மிரர் நல்லா தெளிவாக தெரியும். அதுமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் மிரரும் வச்சுருக்காங்க. அசோக் லேலண்டில் BS6 ஸ்டேரிங் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா முள்ளு மீட்டரும் வந்து வச்சுருக்காங்க. BS6ல் இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சென்டரில் டிஜிட்டல், சைடில் இருக்க அந்த முள்ளு ஸ்பீடு மில்லு, இந்த ஆர்பிஎம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முள்ளு டைப்பில் இருக்கும். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் மேப் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முருகன் ஒரு ஃபோட்டோ மட்டும் சும்மா வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பஸ்ஸோட உள்ளே போய் இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு பஸ்ஸோட இன்டீரியரில் உள்ளே பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். அது மோடு ஒரு கம்ப்ளீட் பண்ணாதனால நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ மட்டும் சீட்டில் வந்து உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது டெம்ப்ளேட், அது கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் கலர் கொடுக்குற ஒர்க்லாம் முடிஞ்சதுன்னா அது நார்மலாக நமக்கு வந்து பேசஞ்சர்ஸ் மாதிரி தெரியும். அது டிரைவர் சீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுவும் வச்சுருக்காங்க. அது என்னதுன்னா அந்த ஃபயர் சேஃப்டி அந்த இதுவும் வச்சுருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மோடு ஒர்க் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அப்கமிங்னால அது கொஞ்சம் கலர் தான் இருக்குது. நம்ம மோடு வந்து ரிலீஸ் ஆகிறப்ப அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதேமாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் அழுத்தணும்னா ஓப்பன் ஆகிற ஏர் டோர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
நம்ம வந்து இதில் ஒரு 2 அனிமேஷன்ஸ் மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறு அனிமேஷன்ஸ் எதாவது வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த அனிமேஷன்ஸ் கூட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முடிஞ்சதெல்லாம் மாற்றுவாங்க. அதாவது நம்ம வந்து இதில் வந்து நான் இருக்க எல்லா அனிமேஷன்ஸுமே வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம்னா முன்னாடி வந்து பானட் ஓப்பன் ஆகும். நம்ம செகண்ட் அனிமேஷன் கீ கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். தேர்ட் அனிமேஷன் கீ இதுவரையிலும் எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு வேளை இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அதையும் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே நம்மளோட கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் இதில் கொடுத்துருக்க இப்பொழுதைக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு இருக்கோ அது வந்து நம்மளோட சேனலில் கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, இல்லை நம்மளோட ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ் அவங்களோட சேனல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் அப்டேட் பண்ணலான்னு இருக்காங்களோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரியலாக சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேபின் வியூவில் வச்சு ஓட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கேன். அதேமாதிரி நம்மளோட சேனலில் நான் கொஞ்சம் எக்ஸாமுக்காக நின்றுட்டுருக்கேன். அதனால் வந்து என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் வந்து வீடியோ ட்ரை பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறப்ப நம்மளோட போர்வெல் லாரி மோடு வந்து ரெடி ஆயிரும். அதை ரிலீஸ் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ரெடி ஆனோடனே ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் உங்களால் முடிஞ்ச லவ் பேர்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் வந்து இந்த மோடில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுமாரி இந்த மோடை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலும் கூட நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அதுமாரி நான் வந்து இந்த இதில் வந்து ஏதாவது நீங்கள் அனிமேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நீங்கள் நம்மளோட இதிலே கூட கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் வந்து நம்மளோட ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ் அவங்களோட சேனல் கூட சொல்லலாம். அதுமாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.